பார்வைக்கு விசுவாசி, பார்வைக்கு தெய்வ மனுஷன், பார்வைக்கு ஆலயத்தில் போய் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை. ஆனால் வாழ்க்கையிலோ, வாழ்க்கையின் அனுபவத்தில் ஒன்றுமில்லை. வெறுமையான ஒரு வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை. தண்ணீர் இல்லாத கிணற போல பாழாய் கிடக்கிற ஒரு வாழ்க்கை, பாழாய் போன வாழ்க்கை. 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. ஆனா நம்ம வாழ்க்கையினால யாருக்காகலும் ஆத்மீக வாழ்க்கை அல்லது ரட்சிப்புக்குரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கான்னு சொன்னா இல்லவே இல்லைங்க. கனி இல்லாத வாழ்க்கை. ஏன்னா நம்ம வழியே சரியில்லை, நம்மவே தவறி போகிறோம். இந்த நிலைமையில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம நல்லவங்க, நல்ல கரமையை சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம நல்லா தான் வாழுறோம் இல்ல, நல்ல கரமையை சொல்லுங்க ஹல்லேலூயா. பார்வைக்கு விசுவாசி தான், பார்வைக்கு ஊழியக்காரன் தான், பார்வைக்கு தேவ மனுஷன் மனுஷி போலதான். ஆனா வாழ்க்கையில் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வேதாமத்தை தூக்குறதுல, படிக்கிறதுல, பாடுறதுல, கை தட்டுறதுல ஒரு குறவும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சாச்சா திங்கக்கிழமை உலகம், உலக பேச்சு, உலகத்தின் எண்ணம், உலகத்தின் வழக்கம், உலகத்தின் செயல். இன்னைக்கு அதுதான். இந்த வசனத்தை பேசுவோம், வசனத்தை தியானிப்போம், வசனத்தினுடைய வாழ்வோம். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. ஓ நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். ஓ நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஓ என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஓ நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே.